பாலா என்ன இன்னைக்கு என்ன சமையல் தெரியல. பாலா இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு பாலா என்னம்மா இன்னைக்கு என்னதான் வர சமையல்? தண்ணியே போட்டாச்சுமா, திரும்பி நம்ம என்ன சொல்றது? என்ன போட்டீங்க சமையல்? முட்டை தக்காளி கிரேவி. பாத்துடலாமா? ஓகே பாத்துடலாம். டக்குனு பார்ப்போம். ஓகே முட்டை தக்காளி கிரேவி வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் ஃபேமிலி. ஓகே, இன்னைக்கு முட்டை தக்காளி கிரேவி எப்படி செய்யணும்னு டக்குனு பார்க்கலாம். டக்குனு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வைக்கணும். ஓகே டன். நெக்ஸ்ட் நீங்க அடுப்பு கம்மி பண்ணுங்க. ஓகே, அடுத்து எண்ணெய் எவ்வளவு ஊத்துது? ஒரு 6 எண்ணெய் ஊத்தலாம். ஒரு 50 எண்ணெய். சரி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு கடுகு. ஓகே, கடுகு தெரிஞ்சதும் தக்காளி வெங்காயம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வெங்காயம் தெரிஞ்சதும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் வதங்கினது நெக்ஸ்ட் இருங்க, கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். சீக்கிரமா வைக்கும். கொஞ்சமா உப்பு, தேவைப்பட்டு. ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் தக்காளி. எவ்வளவு தக்காளி? 3 தக்காளி. வெங்காயம் வெங்காயம் வந்து 4 வெங்காயம். 4 வெங்காயம். மீடியம் சைஸ் 4 வெங்காயம், 3 தக்காளி. ஓகே, இப்ப தக்காளி போட்டாச்சு, வதங்கிட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன். சரி, அது என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏன் உட்காந்து சமைக்கிறோம்னு பாக்குறீங்களா? ரொம்ப நேரமா நின்றுட்டே சமைச்சோம்னா உங்களுக்கு கால் பெயின் இருக்குங்க. அப்புறம் இந்த டைம் சும்மா உட்காந்து சமைக்கலாம். யாரும் இந்த மாதிரி உட்காந்து சமைக்கல, நம்ம செய்யலாமே அப்படின்னு இதை பண்ணிருக்கோம். உட்காந்து சமைச்சு பார்க்கலாம்னு ஒரு ஐடியா. இந்த வீடியோ எப்படி வரும்னு பார்த்துட்டு ரெகுலரா உட்காந்து கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்றது இந்த வீடியோல பார்த்துட்டு நம்ம அவுட்புட் பார்த்து பேசிக்கலாம். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் மிளகாய் தூள். மிளகாய் தூள். இப்போ மிளகாய் தூள். மிளகாய் தூள். மஞ்சள் தூள், மல்லித்தூள் கொஞ்சம், கறி மசாலா தூள் ஒரு 3/4 ஸ்பூன், பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். ஓகே, இப்ப எல்லா மசாலாவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா குழஞ்சு வர வரைக்கும் வேக வைக்கணும். ஓகே, தண்ணி ஊற்றிடலாமா? கொஞ்சம் நேரம் கொஞ்சம் எண்ணெய் வந்து எண்ணெய் திரண்டு வரட்டும். இப்போ நம்ம போட வேண்டிய மசாலாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமா தண்ணி மட்டும் ஊற்றி வேக வைக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் எல்லாம் வேகட்டும். பாவா தண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. ஓகே, கிரேவி மாதிரி ஆயிடுச்சா? ஓகே டன். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம முட்டை உடைச்சு ஊத்திடலாம். இந்த ஸ்டேஜ்ல முட்டை உடைச்சு ஊத்திடலாம். இப்போ நீ ஊத்துறியா நான் ஊத்துமா? நான் அப்படிதான். ஒரு 3 போலாம். 3 முட்டையா? ஓகே, ஓகேவா? இப்போ நல்லா கிண்டுங்க. இல்லங்க. ஓகே, வாவ். ஆமா, இது எதுக்கு நம்ம சைடு சேர்த்து சாப்பிடலாம்? இதுதான் தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். பேச்சுலர் பசங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். வீட்டுல இருக்கு எனக்கு தெரிஞ்சு பேச்சுலர் ரூம்ஸ்ல இது பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா வந்து எடுத்து பார்க்கலாமா? வெறும் 3 ஐட்டம் தான். முட்டை, தக்காளி, டேஸ்ட் பாருங்க, வெங்காயம். ஓகேவா? நீங்க எடுத்து டேஸ்ட் பாருங்க பவுல்ல போட்டு.
அடுத்து ஆஃப் பண்ணிடலாமா? இந்த இந்த அளவுக்கு இந்த லெவல் ஓகே. அடுத்து ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். பார்க்கலாம். சூடா இருக்கும். சூப்பர். எல்லாமே கரெக்டா இருக்கா? உப்பு காரம் எல்லாமே சூப்பர். இப்போ தோசையோட வச்சு சாப்பிட்டோம்னா ஃபினிஷ். ஓகே. போதும். ஹெல்தியான கோதுமை தோசை வித் எக் கிரேவி. கோதுமை தோசைக்கு அல்டிமேட்டா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கா? இங்க வரும். எப்படி இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரெண்டாவது 300 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. உங்க 300 பேருக்கு தேங்க்ஸ். எங்க சேனலை மதிச்சு 300 சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ். கண்டினியூஸா இந்த மாதிரி வீடியோ வரும். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.